பல வருஷமா நம்ம கரியர் பாதைக்குன்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. நல்லா படிக்கணும், ஒரு டிகிரி வாங்கணும், ஒரு என்ட்ரி லெவல் வேலையில சேரணும், அப்புறம் அப்படியே படிப்படியா மேல போகணும். ஆனா அந்த பாதையோட முதல் படி இப்போ மெதுவா நம்ம கண்ணு முன்னாடியே காணாம போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பெரிய மாற்றத்தை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்னு தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க இப்போதான் காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல உங்க முதல் வேலைய தேடிட்டு இருந்தாலும் சரி, உங்க முதல் வேலை பாதுகாப்பா இருக்கா? இந்த கேள்விக்குள்ள தான் ஒரு பெரிய புயலே உருவாயிட்டு இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, -35%. இது ஏதோ சாதாரண புள்ளி விவரம் இல்ல. அமெரிக்காவுல 2023ல இருந்து 2025க்குள்ள என்ட்ரி லெவல், அதாவது முதல்நிலை வேலைகளுக்கான விளம்பரங்கள் 35% குறையும்னு கணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 100 வேலைகள் இருந்த இடத்துல இனிமே வெறும் 65 வேலைகள் தான் இருக்கும். இது எவ்ளோ பெரிய சரிவு! அடுத்து இன்னொரு அதிர்ச்சியான நம்பர் 50%. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்ததோட ஒப்பிடும்போது 2024ல புதுசா படிச்சு முடிச்ச பட்டதாரிகளை வேலைக்கு எடுக்கிறது பாதிக்கு பாதியா குறைஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 2 பேர் வேலைக்கு முயற்சி பண்ணா அதுல ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் இப்போதைய நிஜம். இந்த மாற்றம் வெறும் அமெரிக்கால மட்டும் நடக்கிற விஷயம் நினைக்காதீங்க. நம்ம இந்தியாலயும் இதோட தாக்கம் ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம டெக்னாலஜி துறையில ஆள் எடுக்கிறது 24% குறைஞ்சிருக்கு. இது கடந்த 6 வருஷத்திலேயே ரொம்ப ரொம்ப குறைவான அளவு. நம்ம ஊர்லயும் நிலைமை வேகமா மாறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். பல வருஷமா நம்ம கரியருங்கிறது ஒரு ஏணி மாதிரி தான் பார்த்திருக்கோம். நாம படிச்சு டிகிரி வாங்கி அந்த ஏணியோட முதல் படியில கால் வைப்போம். அப்புறம் ஒவ்வொரு படியா ஏறி மேல போவோம். ஆனா நாம இப்போ பார்க்கறது என்னன்னா, அந்த முதல் படியே காணாம போயிட்டு இருக்கு. முதல் படியே இல்லைன்னா நம்ம எப்படி மேல ஏறுறது? அப்போ இந்த பெரிய மாற்றத்துக்கு என்ன காரணம்? எது இந்த முதல் படிய மொத்தமா காலி பண்ணுது? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். 2 வார்த்தை தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. முன்னாடிலாம் புதுசா வேலைக்கு சேர்றவங்க டேட்டா என்ட்ரி, பேசிக் கோடிங், ரிப்போர்ட் எழுதுறது, கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி வேலைகளை செஞ்சாங்க. ஆனா இப்போ இந்த எல்லா வேலைகளையும் ஏஐ ரொம்ப வேகமா, குறைஞ்ச செலவுல 24 மணி நேரமும் கொஞ்சம் கூட சலிக்காம செய்யுது. இதனால கம்பெனிகளோட பார்வையில ஏஐ ஒரு சோர்வே ஆகாத, ரொம்ப குறைஞ்ச செலவுல வேலை செய்யற ஒரு சூப்பர் எம்ப்ளாயியா தெரியுது. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம்னு நினைக்காதீங்க. ஒரு கணக்கெடுப்புல 10ல 6 கம்பெனி நிர்வாகிகள் அவங்களோட என்ட்ரி லெவல் வேலைகளுக்கு ஏஐய பயன்படுத்துறது அவங்களோட தெளிவான திட்டம்னே சொல்லிருக்காங்க. இது திட்டமிட்டே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம். சரி, ஏஐ இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யறதால என்ன பெரிய பிரச்சனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாம இழக்கிறது வெறும் வேலைகளை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னை இழக்கிறோம். அதுதான் அனுபவம். இந்த முதல் நிலை வேலைகள் வெறும் வேலைகள் இல்ல, அவை முக்கியமான பயிற்சி களங்கள். இங்கேதான் ஒரு அடிப்படையான கேள்வி வருது. கம்பெனிங்க புதுசா வர்றவங்கள வேலைக்கு எடுக்கலைன்னா நாளைக்கு அந்த கம்பெனியை வழிநடத்த போற தலைவர்களை எப்படி உருவாக்குவாங்க? ஏன்னா சரியான முடிவெடுக்கிற திறமை, அதாவது ஜட்ஜ்மெண்ட், புத்தகத்துல படிச்சு வர்றது இல்ல. சின்ன சின்ன வேலைகள்ல தப்பு பண்ணி அதுலேருந்து கத்துக்கிட்டு கிடைக்கிற அனுபவத்திலேருந்து தான் அது வரும். வாங்க, இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தையே பார்க்கலாம். போன வருஷம் டெலாய்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கு ஒரு ரொம்ப சிக்கலான ரிப்போர்ட்டை தயார் செய்ய வேண்டியிருந்தது. இது ஒரு பெரிய, ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வழக்கமா ஜூனியர் கன்சல்டன்ட் செய்யற இந்த வேலைய முழுக்க முழுக்க ஏஐய வச்சு செஞ்சாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஐடியா தான். நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? அந்த ஏஐ உருவாக்குன ரிப்போர்ட்ல ஏஐ ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏஐயே கற்பனையா உருவாக்குன தவறான தகவல்கள் நிறைய இருந்துச்சு. இதனால டெலாய்ட் கம்பெனி அந்த அரசாங்கத்துக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதா போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் மனுஷனோட மேற்பார்வையும் அனுபவமும் ரொம்ப முக்கியம்னு நல்லாவே புரியுது. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசணும். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ஆட்டத்தோட விதிகள் மொத்தமா மாறிடுச்சு. இந்த புது ஆட்டத்துல ஜெயிக்க நம்ம என்ன செய்யணும்? எப்படி நம்ம சொந்த ஏணிய நாமளே உருவாக்கிக்கணும்? இந்த பொது உலகத்துல ஜெயிக்க 3 முக்கியமான படிகள் தான் இருக்கு. 1, ஏஐ செய்ய முடியாத மனுஷங்களால மட்டும் செய்யக்கூடிய திறன்களை வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு கிரியேட்டிவிட்டி, விமர்சன சிந்தனை. 2, வெறும் ரெஸ்யூமேவை நம்பாம நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு காட்டுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்கணும். 3, எது சரி எது தவறுன்னு தீர்மானிக்கிற திறனை வளர்த்துக்கணும். இந்த டிசர்ன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திறன். சுருக்கமா சொன்னா, எது நல்லது, எதுல குறைபாடு இருக்குன்னு சரியா எடை போடுற திறமை தான் அது.
எதிர்காலத்துல உங்க முதல் வேலை ஒரு வேலையை நீங்க செய்யறதா இருக்காது. அந்த வேலையை செய்யற ஏஐ சரியா செய்யுதான்னு மேற்பார்வை செய்யறதா தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஏஐயோட மேனேஜரா இருக்கணும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இந்த புதிய கரியர் ஏணியில முதல் படிய யாரும் உங்களுக்கு தட்டுல வச்சு தரமாட்டாங்க. அத நீங்க தான் உங்க திறமைகளாலையும் முயற்சியாலையும் செங்கலா வச்சு உருவாக்கிக்கணும். மாற்றம் தவிர்க்க முடியாதது. ஆனா அந்த மாற்றத்தை விட வேகமா நம்மள மாத்திக்கிட்டா ஜெயிக்கிறது நிச்சயம்.